செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. இன்றைய போட்டித் தேர்வு பயிற்சியாக நம்ம இயற்கணிதத்தை பார்க்க போறோம். இயற்கணிதத்துல முதல்ல மாறிகள்னா என்ன, மாறிலிகள்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மாறிகள் அப்படிங்கிறத நம்ம ஆங்கில எழுத்துக்கள் ஏயிலிருந்து இசட் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களையும் மாறிகளாக பயன்படுத்தலாம். அதே போல மெய்யெண் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து எண்களையும், முழு எண்கள், முழுக்கள், இல்லை இயல் எண்கள், இல்லை விகிதமுறு எண்கள்னு அனைத்து எண்களையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாறிலிகளாக பயன்படுத்தலாம். இப்போ மாறியும் மாறிலியும் சேர்ந்து தான் நமக்கு உறுப்புகளை கொடுக்குது. பெருக்கல் குறியும் வகுத்தல் குறியும் உறுப்புகளை பிரிப்பதில்லை. எதுதான் பிரிக்குது அப்படின்னா இந்த மாதிரி கூட்டல் குறியும் இந்த மாதிரி கழித்தல் குறியும் தான் உறுப்புகளின் எண்ணிக்கையாக அது பிரிக்குது. பாருங்க, இது மொத்தத்தையும் ஒரு உறுப்புல சொல்லுவோம். இது மொத்தமும் ஒரு உறுப்பு. அது ஒரு மாறியும் மாறிலியும் சேர்ந்து நமக்கு ஒரு உறுப்பை கொடுக்குது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாறிலி பாருங்க, இந்த மூணையும் சேர்ந்து ஒரு உறுப்பாக தான் ஆயிருக்கு. அதே போல ஒரே ஒரு எண் மட்டும் இருக்கு, மாறிலி தானே அப்படின்னா இதையும் ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம். அதே போல இது மாறி -b² ஏங்கிறது ஒரு மாறி, இதையும் ஒரு உறுப்புன்னு சொல்லுவோம். அப்போ இதை ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு உறுப்பை கொண்ட பல்லுறுப்பு கோவையை ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் குறி இதை ஒரு உறுப்பாகவும் இதை இன்னொரு உறுப்பாகவும், இங்க ரெண்டு உறுப்பு இருக்கனால இதை ஈருறுப்பு கோவைங்குவோம். அதே மாதிரி இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்புன்னு இந்த பிளஸ் குறி இதை ஒரு உறுப்பாகவும் இதை ஒரு உறுப்பாகவும் பிரிக்கிறதுனால இது ஈருறுப்பு கோவை. அதே மாதிரி தான் இந்த பிளஸ் குறி இதையும் பிரிக்கிறதுனால இது இரண்டு உறுப்புகளை கொண்டிருப்பதனால இதை ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, இது ஒரு உறுப்பு இது இன்னொரு உறுப்பு இது இன்னொரு உறுப்பு அப்படின்னு ஒரு மைனஸ் குறியும் ஒரு பிளஸ் குறியும் மொத்தம் 3 உறுப்புகளை கொடுத்திருக்கு. அப்போ 1 2 3 இதை மூவுறுப்பு கோவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாருங்க, இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்புன்னு மொத்தம் 3 உறுப்புகள் கொண்டுள்ளதுனால இதை மூவுறுப்பு கோவைன்னு, இதையும் 3 உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம், மூவுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்தால் அதை எப்படி டீச்சர் சொல்லணும் அப்படின்னா அதை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓர் உறுப்பு இருந்தா ஓர் உறுப்பு கோவை, 2 உறுப்புகள் இருந்தா ஈருறுப்பு கோவை, 3 உறுப்புகள் இருந்தா அதை மூவுறுப்பு கோவைனும், 3க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்தா அதை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதுல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். இது ஒரு உறுப்பு இது ஒரு உறுப்புன்னு மொத்தம் 2 உறுப்புகள் இருக்கு. அதனால இது ஈருறுப்பு கோவை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, 7 ABCன்னு இருக்கு. இதுக்கு இடையில பெருக்கல் குறி தான் இருக்கு. பெருக்கல் குறி உறுப்புகளை பிரிக்காது. அப்ப இது மொத்தமும் சேர்ந்து ஒரே ஒரு உறுப்பு உள்ளதுனால இது ஓர் உறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாக்குறோம், இங்க பிளஸ் குறி இருக்கு இங்க மைனஸ் குறி இருக்கு. அப்ப இது மொத்தம் 3ம் சேர்ந்து 3 உறுப்பு கோவையா அப்படின்னா பாருங்க, இதுன்னு 3மே ஒத்த உறுப்புகள். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை இது கூட கூட்டினா 7x² ஆகும். 7xல 3x² போச்சு அப்படின்னா நமக்கு 4x² அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது மொத்தமும் சேர்ந்து என்னவா ஆயிடுச்சு அப்படின்னா ஓர் உறுப்பா ஆயிடுது. அப்ப நம்ம அப்படின்னு பார்த்த உடனே பாருங்க, பிளஸ் குறி மைனஸ் குறி 3 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அப்ப எத்தனை தான் அப்படின்னா இதை கூட்டி கழிக்க முடிஞ்சது அப்படின்னா அதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியா நமக்கு வரக்கூடிய உறுப்புகளை பார்த்து தான் அதனுடைய எண்ணிக்கையை முடிவு பண்ணோம். அப்ப இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஓர் உறுப்பு கோவைன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா 8a² -b + c அப்படின்னு மொத்தம் 3 உறுப்புகள் இருக்கு. இது கூட்டவோ கழிக்கவோ முடியாது. அப்ப இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மூவுறுப்பு கோவை அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, 18x² -2xy + 5y² - 3x + y - 9 இதெல்லாம் ஒத்த உறுப்புகளே எதுவுமே கிடையாது, எல்லாமே தனித்தனி உறுப்புகள். அப்புறம் இது எத்தனைனா 3க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருக்கிறதுனால இதை பல்லுறுப்பு கோவை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு உறுப்பு இது இன்னொரு உறுப்பு 2வது உறுப்பு 3வது உறுப்பு 4வது உறுப்புன்னு மொத்தம் 4 உறுப்புகள் இருக்கு. அப்ப இதையும் நாம என்னன்னு தான் சொல்லணும் அப்படின்னா பல்லுறுப்பு கோவை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு உறுப்பு கொண்ட பல்லுறுப்பு கோவையாக இருந்தால் அதை ஓர் உறுப்பு கோவைனும், 2 உறுப்புகள் கொண்ட பல்லுறுப்பு கோவையாக இருந்தால் அதை ஈருறுப்பு கோவைனும், 3 உறுப்புகள் கொண்ட பல்லுறுப்பு கோவையாக இருந்தால் அது 3 உறுப்பு கோவைனும், 3க்கு மேற்பட்ட உறுப்புகள் இருந்தால் அதை பொதுவாக பல்லுறுப்பு கோவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த பல்லுறுப்பு கோவையுடைய கெழு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம பாருங்க, கொடுத்துருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் பார்க்கணும். நமக்கு எதனுடைய கெழு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கெழு அப்படின்னா கூட இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க ஃப்ரெண்டு தானே எப்போ உங்க கூடவே இருப்பாரு. அதனால இங்க பாருங்க, 8x⁴ -5x⁻7 -3x⁻3 + 8x + 5x⁻5 -7 x⁻3 கெழு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப x⁻3 எங்க இருக்குன்னு பாக்குறோம். பாத்தீங்களா, இந்த இடத்துல இருக்கா.
இதனுடைய கெழு அப்படின்னா இதன் கூட இருப்பது அப்படின்னு அர்த்தம். குறியோட பார்த்து எடுத்துக்கணும், வெறும் நம்பரை மட்டும் பார்த்துடக்கூடாது, குறியோட பார்த்து எடுக்கணும். -3 அது எங்க இருக்குன்னா பாருங்க, இங்க இருக்கா. அப்ப இந்த 3வது ஆப்ஷன் தான் விடை. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா -2x² + 3xy² + y² - x இல் xy² கெழு, xy² கெழுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ xy² கூட எது இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இந்த உறுப்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, xy² உறுப்பு இதுதான். அப்போ இது கூட இருக்கிறது எது அப்படின்னா இந்த +3ங்கிற விடை தான். அப்போ இந்த 4வது ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக வரும். அடுத்து பாருங்க, 18x³ + 8x² - 5 இல் எக்ஸின் கெழு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறதே தனியாக கிடையாது, x³ x² தான் இருக்கு, எக்ஸ்ன்னு தனியாகவே இதில் இல்லை. அப்போ அந்த உறுப்பே கிடையாது அப்படின்னா அதனுடைய கெழு கண்டிப்பாக என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா 0வா தான் இருக்கணும். ஒன்று இல்லை அப்படிங்கிறத மேக்ஸில் குறிப்பிடுறதுக்கான எண் எது அப்படின்னா இந்த 0 தான். அதனால 0 தான் இதனுடைய விடை, இந்த 3வது ஆப்ஷன். ஒரு உறுப்பு இல்லை அப்படின்னா அதனுடைய கெழு கேட்டிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா 0 அப்படின்னு எழுதணும். அடுத்தது பாருங்க, 5x² - 4x⁻6 + 8x⁻3 + 6x⁻5 - x² இல் x² கெழு அப்படின்னு இருக்காங்க. இதுதான் x², அதாவது -x² இருக்கு. இதனுடைய கெழுனா x² கூட என்ன இருக்குன்னா வெறும் மைனஸ் குறி தான் இருக்குங்க டீச்சர் அப்படிங்கக்கூடாது. ஏன்னா -1 கூட x² பெருக்குனாதான் நமக்கு -x² அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ என்ன கூட இருக்கு அப்படின்னா -1 இருக்குன்னு அர்த்தம். அது இந்த ரெண்டாவது ஆப்ஷன். பாருங்க, அஞ்சாவது கேள்வி -3/4x + 2x³ - 4/3xy + 1 இல் xy இன் கெழுன்னு இருக்காங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் ஒன்னா இருக்கிற டேர்ம் எது அப்படின்னா இந்த உறுப்பு தான். அது கூட இருக்கிறது அப்படின்னா கெழு அப்படின்னா இதன் உடன் இருப்பது என்ன, இந்த -4/3 எங்க இருக்கு, இந்த 3வது ஆப்ஷன் -4/3 தான் நமக்கு விடை. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதனுடைய கெழு கண்டுபிடி அப்படின்னா கெழு என்பது கொடுத்துருக்கிற மாறி கூட இருக்கிற எண், அந்த கூட இருக்கிற எண்ணை குறியோடு சேர்த்து எழுதிக்கணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சு இது ஈஸியா அதில் மார்க் வாங்கிடணும். சரிங்களா?